வணக்கம். க்ளீனப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி 6, 7 நாள் ஆகிப்போச்சு. என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு எக்ஸாம்லாம் இருந்ததுனால வேண்டி என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதனால் வேண்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ சேனல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிளென்சிங் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளென்சிங் தேவை. கிளென்சிங் போட்டு நல்ல ஒரு டீப் மசாஜ் கொடுக்கணும். அது ஏன் நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வருவோம், ரொம்ப அழுக்கு இருக்கும். நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவ்வளோவா வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளென்சிங்ன்றதை யூஸ் பண்ணி டீப் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா அழுக்குமே வந்து நல்லா டீப்பாக வந்து வெளியே வரும். உங்களுக்கு நான் பண்ணும்போதே தெரியும். பண்ணிகிட்ருக்கும் போதே அதில் வந்து நம்ம பண்ண அந்த அழுக்கு வந்து ஓரளவுக்கு வெளியே வராத வந்து நம்மளால் பார்க்க முடியுதுல்ல, தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நார்மல் கூல் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டரை வச்சு நல்லா தொடச்சிடுங்க ஃபேஸை. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணணுன்னா, கிளென்சிங் போட்டு திரும்ப ஒரு மசாஜ் கொடுக்கணும். பார்த்திங்களா, ஒரு வாட்டி பண்ணும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா கையில்? என்னோடய கை கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் செகண்ட் டைம் வந்து கிளென்சிங் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி திரும்பவும் ஒரு மைல்டு மசாஜ் வந்து நான் கொடுக்குறேன். மசாஜ் இந்த கிளென்சிங் வந்து யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து கிளென்சிங் பண்ணலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிளென்சிங் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிளென்சிங் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆயில் தன்மை நம்மளோட ஃபேஸில் வந்து அதிகமாக. ஸோ அதனால் வேண்டி கிளென்சிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிம்பிள்ஸ் நிறையா இருக்கிறவங்களும் கிளென்சிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து உங்களோட ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து உங்களோட ஃபேஸை வந்து ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதாவது காட்டன் பஞ்சு யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ஸ்டீமருக்கு போகலாம். நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வேண்டி ஒரு ஸ்க்ரப் போட்டு இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் எந்த ஸ்க்ரப் வேணாலும் இருக்கலாம், ஒரு மைல்டு மசாஜ் வந்து கொடுக்க போகிறேன். அது கொடுக்கும்போது இன்னும் டீப்பாக செல்ஸில் இருக்கிற எல்லா அழுக்கையும் வந்து வெளியே எடுக்கும் ஸ்க்ரப் பண்ணும்போது. எனக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் வேண்டி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், திரும்ப வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்டீமரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதான் ஸ்க்ரப்பு நான் யூஸ் பண்ணுறது. இது ஃபேஷியல் ஸ்க்ரப்புன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோரில் வாங்குறது, குரோம்பேட் சரவணாவில். இதை வந்து ஃபேஷியல் ஸ்க்ரப்புன்னு போட்டிருக்கு. ஃபேஷியல் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பராக. சிலதில் ஸ்க்ரப்பர் எல்லா ஃபேஷியல் கிட்லேயுமே ஸ்க்ரப்பர் வரும். சப்போஸ் அப்படி ஸ்க்ரப்பு வரல அப்படின்னா இந்த மாதிரி தனியாகவும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பப்பாயா ஃப்ளேவரு ஸ்க்ரப்பு. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஃபேஸில் வந்து போடணும். கையில் அப்படின்னே வந்து ஃபேஸில் போட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஒரு வீடியோ போடுறேன் தனியாக அதுக்குன்ட்டு. இப்போ நானே வீடியோ எடுத்து நானே போடுறதுனால வேண்டி என்னால் மசாஜ் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல முடியல. இப்போ பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன், எது எது போடணும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மசாஜோட ஸ்டெப்ஸ் வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நல்லா ஒரு ஸ்க்ரப் போட்டு மசாஜ் பண்ணணும். ஃப்ளேவர் எது வேணாலும் ஓகே தான், உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. இந்த பப்பாயா ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்குது. இது ஜெல் பேஸ்டு ஸ்க்ரப்பு. சிலதெல்லாம் வந்து க்ரீம் பேஸ்ட் இருக்கும். க்ரீம் பேஸ்ட் இருக்கும்போதும் இதே மாதிரி தான்.
ஜெல் பேஸ்ட் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஸ்கின் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் வேண்டி நான் ஜெல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ரவுண்ட் மசாஜ் கொடுத்தா இன்னும் நல்லது. எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஒரு ரவுண்ட் மசாஜ் கொடுங்க, கீழேருந்து மேலே வர மாதிரி. அதே மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணில் வந்து படாமல் பார்த்துக்கணும். கண்ணுக்கிட்டலாம் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வேண்டி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துருங்க. ஸ்பாஞ்ச் வச்சு நார்மல் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் கிடையாது. நீங்களும் அதே மாதிரி நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இல்லாமல் நார்மல் கோல்ட் வாட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கிளென்சிங் போட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ரிலாக்ஸாகவும் இருப்போம். அப்புறம் நம்மளோட இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்கின்னும் வந்து நல்லாயிருக்கும். மைல்டு மசாஜ் எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கு தேவை. ஸோ அதனால் வேண்டி நல்லா மசாஜ் கொடுக்கணும். மசாஜெலாம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டீமர் பண்ணணும். ஸ்டீமர் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. இந்த ஸ்டீமர் வந்து அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்படியே காமிச்சிங்கன்னா லைட்டாக மைல்டாக அதில் வந்து இதை மாதிரி வரும். அதில் தண்ணி ரொட்டி தான் பண்ணணும், தண்ணி இல்லாமல் பண்ணக்கூடாது. இது போட்டு யூஸ் பண்ணலாம். இது போட்டுட்டு ஃபேஸ் அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இது பிளான் தான் வந்து இருக்குது. இதை வந்து நான் ஃபேஷியலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், க்ளீனப்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் ஸ்டீமர் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஸ்டீம் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து செல்ஸ் எல்லாம் அந்த ஸ்கின்னில் இருக்க துளைகள் எல்லாமே வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் எடுக்க முடியும் ஈஸியாக. இப்போ நார்மலாக ஸ்டீம் பண்ணாமல் நம்ம வந்து எடுக்க பார்த்தோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இதுதான் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர். இதை வச்சு தான் நான் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து கையில் தான் யூஸ் பண்ணுறோம், கையில் தான் வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் அப்படின்றதுனால வந்து இதை நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபேஸில் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் பிம்பிள்ஸ் வந்து அழுத்தி எடுக்கணும். அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரவுண்ட் மாதிரி காமிச்சிருந்தாங்க, அதை வச்சு ரிமூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி நோஸில் கீழே, நம்ம லிப்புக்கு கீழே, அப்புறம் நெத்தியில் அங்கெல்லாம் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸ்லோவாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டீமர் பண்ணும்போது செல்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் கண்டிப்பாக தேவை. டோனர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பேக்கு, எந்த பேக் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளேவர் தான். நான் வந்து முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டியோட ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த பேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பேக்கு, வேறு ரெடிமேடாக வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் கூட விற்கிது இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைனா மாஸ்க் அந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது ஜென்ரலாகவே நம்ம வந்து வீட்லேயே வந்து டெய்லின்னு சொல்கிறேன், நம்ம வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி போடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீனப் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே க்ளோவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம வெளியிலலாம் போய் வெயிலெல்லாம் சுற்றிட்டு வரதுனாலையோ இல்லைன்னா நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் வந்து ஃபேஸை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பார்த்துக்கலாம். இதை வந்து ரெகுலராக நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீனப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணுறோம் ஒன்று. இப்போ நான் ஏன் வந்து இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம். லேடிஸ்லாம் வந்து இப்போ வீட்டில் இருந்து எதாவது பண்ண முடியுமா, வெளியே போக முடியுமா, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்லேயே நம்ம வந்து வாங்கி வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் கூட நம்ம பண்ணிவிடலாம். பண்ணிவிடும்போது ஒரு 200 இல்லை 250 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏதோ உங்களோட தேவைக்கோ உங்களோட யூஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறேன். வீட்லேயே வச்சு பக்கத்தில் இருக்கவங்க, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து ஃபேஷியல், ப்ளீச்சு அதெல்லாம் பண்ணுறேன். ஒரு சீக்கிரம் வந்து பார்லரும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேக் வந்து போடணும். கண்ணில் போடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸு, நெக்கு அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து லைட்டு ஸ்க்ரப் மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். வாஷ் பண்ணக்கூடாது, தொடச்சி தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே எடுத்தால் ஒரு மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து தண்ணி போட்டு திரும்ப ஒரு
மசாஜ் பண்ணுறேன். மசாஜ் கொடுத்து மைல்டு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் துடைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து நான் துடைக்கும் போது க்ளீனாக வந்துடும். நம்ம அப்படியே பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து துடைச்சிங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக துடைச்சிடும். பார்த்தீங்கன்னா துடைச்சிட்டா நல்ல ஒரு ஷைனிங் லுக் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், எனக்கு இங்கே வந்து வியூலேயே வந்து நல்லா தெரியுது. நல்ல ஒரு ஷைனிங் லுக் இருக்குது. நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் மாஸ்க் இல்லைன்னா பேக் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விடலாம். 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விடலாம். முல்தானி மெட்டி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். முல்தானி மெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து போடலாம் அதிகமாக. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போடலாம், பட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமானா நிறைய தடவை இப்போது ஆயில் ஸ்கின் இருக்கவங்க 3 days ஒன்ஸ் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை எதுவும் வராது. ஏன்னா ஆயில் தண்ணி எல்லாத்தையும் உரியக்கூடாது. முல்தானி மெட்டின்றது களிமண் வகை சேர்ந்தது தான். ஸோ அதனால் வந்து அது ஏற்கனவே வந்து தண்ணி எல்லாத்தையும் உரியக்கூடிய சக்தி இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து முல்தானி மெட்டியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃப்ரூட் பேக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்ன்றதுனால நான் முல்தானி மெட்டி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நேச்சுரல்ன்றதுனால வேண்டி. இந்த மாதிரி நம்ம ஃபேஸை எப்போவுமே வந்து க்ளீனாகவும் க்ளென்சிங்காகவும் வச்சுக்கணும். தேங்க்யூ.